இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஜீன் குறைபாட்டு நோய்கள் அல்லது மெண்டலியன் குறைபாட்டு நோய்களை பார்த்தோம். அடுத்தது குரோமோசோம் பிறழ்ச்சி நோய்களை நம்ம பார்க்கணும். குரோமோசோம் அப்படிங்கிறது முழுசாக இருக்கும். ஒரு குரோமோசோமில் ஒரு பகுதி போனால் கூட அதில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜீன்கள் மாற்றப்பட்டிருக்கும். அதனால் இந்த குரோமோசோம் பிறழ்ச்சியால் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மனிதருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 46 குரோமோசோம்கள் இருக்கும் அல்லது 23 இணை குரோமோசோம்கள் இருக்கும். 23 தாய்கிட்ட இருந்து 23, தந்தைக்கிட்ட இருந்து 23 வரும். இந்த 23 இயல்பாக சேர்ந்துச்சு அப்படின்னா 46 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கும். அந்த இயல்புலேருந்து 46 அல்லது 23 இணைங்கிற இயல்புலேருந்து மாறி வரும்போது அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரோமோசோம் அமைப்பு மற்றும் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் குரோமோசோம் குறைபாட்டு நோய்களை உருவாக்குகின்றன. இது ஏன் சார் அந்த மாதிரி வருது அப்படின்னா, இப்போது குன்றல் பகுப்பு நடக்கும்போது எல்லா குரோமோசோம்களும் இயல்பாக சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பிரிக்கப்படாமல் ஒரு குரோமோசோம் அல்லது 2 குரோமோசோம் ஒரு பக்கமே தங்கிடும். அப்படி பார்த்துட்டோம்னா ஒரு இன செல்லில் வந்து குரோமோசோம்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இன்னொரு இன செல்லில் பார்த்தோம்னா குரோமோசோம் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதில் எது கருவுற்றாலும் அவர்களுக்கு வந்து குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள் ஏற்படும். இதுதான் அங்கே அந்த புத்தகத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கை அதிகரித்தோ அல்லது குறைந்தோ ஏற்படும் ஒழுங்கற்ற பன்மயம் அல்லது அனியூப்ளாய்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதைத்தான் வந்து குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமோசோம் பிறழ்ச்சி நோய்களை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா, உடல் குரோமோசோம் ஆட்டோசோம்னு சொல்லக்கூடிய உடல் குரோமோசோமில் வரக்கூடிய ஒழுங்கற்ற பன்மயம். அடுத்தது ரெண்டாவது என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா, பால் குரோமோசோமில் வரக்கூடிய ஒழுங்கற்ற பன்மயம். இது ரெண்டையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் உடல் குரோமோசோமில் ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற பன்மயத்துக்கு முதல் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டவுன் சிண்ட்ரோம். இந்த டவுன் சிண்ட்ரோம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த 21வது குரோமோசோம் ஒருத்தருக்கு வந்து 2 தான் இருக்கணும், தாய் வழி தந்தை வழி மட்டும்தான் இருக்கணும். ஆனால் 3 இருந்துச்சு. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம். 21வது குரோமோசோமின் ட்ரைசோமி. இது நம்ம தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் 1 மதிப்பெண் கேள்வி. இந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை நம்பர் என்ன கேட்பாங்க. நம்ம இந்த 4 நோய்களும் எந்தெந்த குரோமோசோமால் வருகிறதுங்கிறத நீங்கள் நன்றாக மனப்பாடம் அல்லது பதிய வச்சுக்கோங்க. தேர்வில் நம்ம சுலபமாக எழுதிடலாம். டவுன் சிண்ட்ரோம் 21வது குரோமோசோம் மும்மயம் அல்லது ட்ரைசோமியால் இந்த நோய் குறியீடு ஏற்படுகிறது. இதை நாங்கள் என்ன அறிகுறி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மூளை வந்து மிகுந்த தீவிரமான மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். அவருடைய மைய நரம்பு மண்டலம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த கண்களுக்கு இடையே வந்து தூரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அவருடைய மூக்கு வந்து தட்டையாக இருக்கும். செவியின் கேட்கும் திறன் குறைவாக இருக்கும். வாய் எப்போதும் லேசாக திறந்து இருக்கும். நாக்கு எப்போதும் வெளியே நீட்டியவாறு இருக்கும். இந்த நோய் குறியீட்டை பற்றி முதல்ல யார் குறிப்பிடுறாரு அல்லது அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு எழுதுறாரு அப்படின்னா, ஜான் லாங்டன் டவுன் அப்படிங்கிற அறிவியலாளர் அதை எழுதுறாரு. அதனால் அவருடைய பெயர்லேயே இந்த நோய் குறியீட்டை நம்ம குறிப்பிடுறோம். அடுத்த நோய் குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டாவ் சிண்ட்ரோம். இது எழுதும் போதே பட்டாவ் சிண்ட்ரோம் எழுதும் போதே 13வது குரோமோசோமின் மும்மயம் அல்லது 13வது குரோமோசோம் ட்ரைசோமி அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து குன்றல் பிரிவின் போது சரியாக 13வது குரோமோசோம் பிரியாமல் ஒரே இனசெல்லில் இருக்கும்போது அந்த இனசெல் கருவுறுவதால் ஏற்படக்கூடியது. 13வது குரோமோசோம் மும்மயமாக மாறிவிடுகிறது. இந்த நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, தீவிர உடல் குறைபாடுகள் ஏற்படும். அப்புறம் அவங்க அந்த நோய் தாக்கப்பட்ட குழந்தைகளோ அல்லது நபர்களோ மனநல குறைபாட்டோடு இருப்பாங்க. அவர்களுடைய கண்கள் சிறியதாக இருக்கும். அந்த அன்னம் மேல் அன்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுற்று இருக்கும். பிளவுற்ற அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளுறுப்புகளும் வந்து குறைவான வளர்ச்சி இருக்கும், குறைவான வளர்ச்சியோட இருக்கும். இதை முதல்ல அறிவியலாளர் யார், எந்த மருத்துவர் வந்து இதை பற்றி விளக்குறாரு அப்படின்னா, கிளாஸ் பட்டாவ் அப்படிங்கிறவர் விளக்குறதுனால அவருடைய பெயர்லேயே இந்த நோயை வந்து குறிப்பிடுறோம். இப்போ அடுத்த நோய் பால் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மயங்களால் வரக்கூடிய நோய்களை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 எடுத்துக்காட்டுகள் உடல் குரோமோசோம் சார்ந்த நோய்கள். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பால் குரோமோசோம் சார்ந்த நோய்கள். அதில் முதல் நோயை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அல்லது XXY ஆண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து ஆண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலாக அமைவதால் ஏற்படக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் ஆகும். ஆண்களில் நார்மலாக ஒரு ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கணும், ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கணும். ஆனால் இந்த குரோமோசோம் பிறழ்ச்சியால் அது என்ன ஆகுது அப்படின்னா 2 எக்ஸ் குரோமோசோம்களோடு இருக்கக்கூடிய ஒரு கருமுட்டையோடு ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய விந்தணு இனசெல் சேருவதால் வரக்கூடிய நோய் குறியீடு. அதனால் என்ன ஆகணும் அப்படின்னா 46 குரோமோசோமுக்கு பதில் 47 குரோமோசோம். அதனுடைய அல்லீல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 44 ஆட்டோசோம்கள் இருக்கும், 2 எக்ஸ் ஒரு ஒய் இருக்கும், அப்போ 47 குரோமோசோம்கள் இருக்கும். இதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா ஆண் பண்பும் பெண் பண்பும் ஒரே உடலில் இருக்கும். அப்போ வந்து அவர்கள் மலட்டு ஆண்களாக இருப்பார்கள். அப்புறம் கையும் கால்களும் ரொம்ப நீளமாக இருக்கும், சராசரியை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும். அவருடைய குரல் வந்து உரத்த ஒலி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சராசரியை விட கொஞ்சம் நெட்டையாக இருப்பாங்க, சராசரியை விட கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அப்புறம் அவருடைய பால் உறுப்பு ஆண் பால் உறுப்பு வந்து குறைவாக வளர்ச்சி அடைந்திருக்கும். பெண் மார்பக வளர்ச்சி லேசாக இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பக வளர்ச்சி இருக்கும், ஆண் உடல் மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுடைய மார்பகமும் வளர்ந்துருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிண்ட்ரோமில் இருக்கும். இதை எந்த மருத்துவர் முதல்ல விவரிக்கிறாரு அப்படின்னா ஹாரி பிட்ச் கிளைன்ஃபெல்டர் அப்படிங்கிறவர் முதல்ல விவரிக்கிறாரு. அதனால் இந்த நோய் குறியீடை நம்ம கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்த நோய் குறியீடு என்ன பார்த்தோம் அப்படின்னா டர்னர் சிண்ட்ரோம் அல்லது XO பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். XO ஒரு எக்ஸ் இருக்கும், பெண் தன்மைக்கு இன்னொரு எக்ஸ் வேணும், ஆனால் அங்கே இல்லை, அதனால் 0 போடுறதுனால XO பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம். பெண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறைவாக இருக்கும். இது எப்படி நகலலாம் அப்படின்னா ஒரு இனசெல் எக்ஸ் இல்லாத ஒரு பெண் இனசெல்லோடு எக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இனசெல் சேரலாம். அப்படி ஏற்படுறதுனால இது ஏறலாம். அப்போ இதனுடைய அல்லீல்கள் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 44 AA ப்ளஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும், இன்னொரு எக்ஸ் இருக்காது. அப்போ 46ங்கிறதுக்கு பதில் 45 குரோமோசோம்கள் தான் அவர்களுக்கு இருக்கும். இப்போ அந்த நோயினுடைய அறிகுறிகளை நம்ம பார்க்கணும். இவர்கள் வந்து பெண்களாகத்தான் இருப்பாங்க, ஆனால் பெண்கள் மலட்டு பெண்களாக இருப்பாங்க, மலட்டுத்தன்மையுடைய பெண்களாக இருப்பாங்க. சாதாரண சராசரி உயரமுடைய பெண்களை விட இவர்கள் வந்து குள்ளத்தன்மையுடையதாக இருப்பாங்க. அகன்ற சவ்வுடைய கழுத்து, நம்முடைய கழுத்து நார்மலாக இப்படி இருக்குது, ஆனால் கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அல்லது வெப்புடு நெக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு சவ்வுடைய நெக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம புத்தகத்தில் இந்த படம் இல்லை, ஆனால் நம்ம இணையத்தில் போனோம்னா இது நிறையா இதனுடைய படம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களினுடைய மார்பகங்கள் குறைவான வளர்ச்சி அடையப்பட்டிருக்கும். அண்டகம் வந்து சரியாக வளர்றதுக்கு இருக்காது, அண்டச்சுரப்பிகள் சரியாக வேலை செய்யாது. அண்டச்சுரப்பி வளர்ச்சியின்மைனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி இருக்காது. இந்த நோய் குறைகள்லாம் இருக்கிறதுனால தான் அதை சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க, டர்னர் சிண்ட்ரோம். இந்த நோய் குறைபாட்டை வந்து முதல்ல யார் விவரிக்கிறாரு அப்படின்னா ஹென்ரி டர்னர் அப்படிங்கிற மருத்துவர் விவரிக்கிறதுனால இந்த நோய் குறைபாட்டை நம்ம டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். சில மரபு பண்புகள், எல்லா மரபு பண்புகளுமே வந்து குரோமோசோம்கள் மூலமாக தான் மரபு பண்புகள் வருதுன்னு நம்ம இந்த லெசன் பூரா பார்த்தோம். சில மரபு பண்புகள் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, தொற்று உயிரிகள் மற்றும் பிளாஸ்மிடுகள், இந்த உயிரிகள் இருக்கக்கூடிய அல்லது நுண்ணுறுப்புகள் இருக்கக்கூடிய சிறிய டிஎன்ஏக்கள் அல்லது ஆர்என்ஏக்கள் மூலமாக உட்கரு சாராத மரபு தொகுதிகளால் கடத்தப்படுகின்றன. இதனால் என்ன கிடைக்குது அப்படின்னா குரோமோசோம் சாராத மரபு பண்புகள் ஒரு உயிரினத்துக்கு கிடைக்குது. இந்த குரோமோசோம் சாராத மரபு பண்புகளுக்கு சில பண்புகள் உள்ளது. இவை எந்த மெண்டலியன் விதிகளுக்கும் உட்படாது. இப்போது ஒரு உயிரினம் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னா ஆண் பெண் இரு பெற்றோரும் சமமாக மரபணுக்கள் தரும். ஆனால் பொதுவாக என்ன நடக்குது பார்த்தோம் அப்படின்னா பெண் முட்டையானது பெரிய அளவில் இருக்கும், ஆண் விந்து வந்து சிறிய அளவில் இருக்கும். அப்போ விந்து மரபணுக்களை மட்டும்தான் தரும். செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா அல்லது வேறு நுண்ணுறுப்புகள் அனைத்துமே வந்து பெண் முட்டையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சைட்டோபிளாசத்தில் வந்து சமநிலை இருப்பது கிடையாது. மரபு குரோமோசோம்களில் மட்டும்தான் சமநிலை இருக்குது. ஆண் பெண் இரு பெற்றோர்களும் சமமாக மரபணுக்களை தந்தாலும் சைட்டோபிளாசம் என்பது செல் நுண்ணுறுப்புகள் உள்ள தாயின் கருமுட்டையால் மட்டுமே பகிரப்படுகிறது. இந்த சைட்டோபிளாசம் மரபு கடத்தலின் அலகுகள் சேய்க்கு முட்டைகள் மூலம் கடத்தப்படுகின்றன. இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம்.
இந்த லிம்னேயா நத்தை ஓட்டில் வந்து சுருள்தன்மை, வலஞ்சொலி சுருள்தன்மை மற்றும் இடஞ்சொலி சுருள்தன்மை அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னொன்று எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பேரமீசியத்தின் உள்ள கப்பா துகள்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். இன மேம்பாட்டியல், ஆங்கிலத்தில் இதை யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ அப்படிங்கிறது உண்மை, ஜெனிக்ஸ் அப்படிங்கன்னா ஜெனரேஷன், அதாவது தலைமுறைகளை சொல்லலாம். அதை புரிகிற மாதிரி சொன்னோம்னா நோயற்ற தலைமுறை, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடியது. அது முழுமையாக சாத்தியமானு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது நம்ம சொல்கிறாங்க. இந்த இன மேம்பாட்டியலில் மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக மரபியல் விதிகளை பயன்படுத்துவது இன மேம்பாட்டியல் எனப்படும். இதை வந்து யார் சொல்கிறாரு அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் 1885ஆம் ஆண்டு இந்த வார்த்தையை யூஜெனிக்ஸ் அப்படிங்கிற இன மேம்பாட்டியல் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குறாரு. நம்முடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நல்ல பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கால தலைமுறையின் மேம்பாட்டில் இந்த விதிகளை பயன்படுத்தி தலை சிறந்த மக்களை இனத்தொகையை அதிகப்படுத்துதல். ஊரில் இருக்கிற எல்லாருமே நோயே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு கற்பனையான ஒரு இதுதான், அதுதான் அந்த வார்த்தை குறிக்குது. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம எழுதக்கூடாது, இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எழுதணும். சிறந்த தலைமுறையை உருவாக்குவது தான் அல்லது இனக்கூட்டத்தை உருவாக்குவது தான் யூஜெனிக்ஸ் சொல்லக்கூடிய இன மேம்பாட்டியல் அப்படின்வாங்க. இந்த இனத்தொகையில் என்ன இருக்கும், இயல்பற்ற குறைபாடுடைய இனத்தொகையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன மேம்பாட்டியல் 2 முறைகள் உள்ளன. என்னென்ன முறை அப்படின்னா வளராக்க இன மேம்பாட்டியல் மற்றும் நேர்மறை இன மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட முறை அல்லது எதிர்மறை இன மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேர்மறை இன மேம்பாட்டியல் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறந்த அல்லது விரும்பத்தக்க வளர்கரு பிளாசத்தை தொடர்ந்து நிலையாக அதிகரிக்கவும் சமூகத்தின் சிறந்த வளர்கரு பிளாசத்தினை பாதுகாக்கவும் முயலுகின்றது. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயலில் நன்கு வளர்ந்த நெல்லினுடைய விதைகளை மட்டுமே நம்ம சேகரிச்சுக்கிட்டு வரோம். அந்த மாதிரி நல்ல ஒரு இனக்கூட்டத்தில் சிறந்த தலைமுறைகளை, நோயற்ற தலைமுறைகளை மட்டுமே நம்ம உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இது பண்ணுறாங்க. இந்த நேர்மறை இன மேம்பாட்டியலில் எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சில கோட்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 கோட்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. விரும்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதிலேயே திருமணம் செய்து வைத்தல். நல்ல எந்த நோய் குறியீடுகளும் இல்லாமல் விரும்பத்தகுந்த பண்புகளை உடையவர்களுக்கு மிக குறைந்த வயதிலேயே திருமணம் செய்து வைத்தல். 2வது, சிறந்த வளர்கரு பிளாசத்தை பெரும் பொருட்டு விந்து மற்றும் அண்ட வங்கிகளை நிறுவுவதற்கு அரசுகள் மானியம் அளித்தல். 3வது, மரபியல் மற்றும் இன மேம்பாட்டியல் பற்றிய அடிப்படை கொள்கைகளை மக்களுக்கு போதித்தல். அப்புறம் இவர்கள் நல்லா இருக்கணும்னா சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும், அதனால சுற்றுச்சூழல் நிலைகளை மேம்படுத்துதல். அதற்குண்டான கடைசியான பாயிண்ட் இந்த சுற்றுச்சூழல் மேம்பாடுதல், அப்புறம் மரபியல் ஆய்வுகளையும் முன்னெடுத்து செல்லும். இந்த 5 முறைகளை பயன்படுத்தி மேம்பாடான ஒரு தலைமுறையை உருவாக்கலாம் அல்லது மேம்பட்ட ஒரு இனத்தை நம்மால் உருவாக்க முடியும். இதற்கு ஆப்போசிட் எதிர்மறை இனம் மேம்பாட்டியல் அப்படின்னா ஒரு இனக்கூட்டத்தில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம நீக்கணும். அது எப்படி அப்படின்னா குறைபாடுடைய வளர்கரு பிளாசத்தினை சமூகத்திலிருந்து வெளியேற்றும் நிகழ்வே எதிர்மறை இன மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சில படிநிலைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைபாடுடைய பாலின ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையோ அல்லது இதுவோ வந்து தனிமைப்படுத்தி விட வேண்டும். அப்புறம் அவர்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர்களை மலடாக்கி விட வேண்டும். அப்புறம் உள் வருகையை அல்லது குறைபாடுடையவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு இனத்துக்குள்ளேயோ வருவதை கட்டுக்குள் வைத்த இம்மிகிரேஷன் சொல்லக்கூடிய உள் வருகையை கட்டுப்படுத்தணும். அப்புறம் மேம்பட்ட இனங்கள் அதாவது பண்புகளை உடையவர்கள் மட்டும்தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு திருமணத்தை கட்டுப்படுத்தணும். திருமணங்களை முறைப்படுத்துதல். திரும்பவும் பார்த்துருவோம். குறைபாடு உடையவர்களை பாலின ரீதியில் தனிமைப்படுத்துதல், குறைபாடு உடையவர்களை மலடாக்குதல், அப்புறம் உள் வருகையை கட்டுக்குள் வைத்தல், கடைசியாக திருமணங்களை முறைப்படுத்துதல். இதெல்லாமே எதிர்மறை இன மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், புறத்தோற்ற மேம்பாட்டியல் அல்லது யூஃபெனிக்ஸ். குறைபாடுடைய ஒரு குழந்தை அல்லது இனக்கூட்டத்தில் ஒரு உயிரினம் உருவாயிடுச்சுன்னா
அந்த குறைபாட்டோடைய அவங்கள வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த குறைபாட்டு நோய்க்கு மருத்துவம் பார்க்கலாம். அப்போது அவர்கள் மற்ற கூட்டத்தோடு இயல்பாக இருக்க முடியுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக தான் இதை என்ன பண்ணுறாங்க, புறத்தோற்ற மேம்பாட்டியல் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மனித மரபியல் நோய்கள் அல்லது நோய் அறிகுறிகள் சார்ந்து அவர்களுக்கு மருத்துவம் மூலம் குணப்படுத்துவது. இந்த புறத்தோற்ற மேம்பாட்டியல் அல்லது யூஃபெனிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை 1960ஆம் ஆண்டு ஜோசுவா லெடர்பர்க் அப்படிங்கிறவர் அவரால் பயன்படுத்தப்பட்டது. இதன் பொருள் இயல்பான தோற்றம். யூஃபெனிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய இயல்பான தோற்றம் அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். இது பல்வேறு மனித பாரம்பரிய நோய்கள், குறிப்பாக பிறப்பு வழி வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்களை கட்டுப்படுத்துவதில் பங்காற்று. நம்ம வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள் பார்த்தோம். தலாசீமியா பார்த்தோம், ஃபெனைல் கீட்டோன் யூரியா பார்த்தோம். அது மாதிரி இந்த ஃபெனைல் கீட்டோன் யூரியா நோய் ஒரு சின்ன நொதியால் தான் அந்த நோய் வருது. அந்த நொதியை அவர்களுக்கு மருந்தாக கொடுத்துட்டோம்னா அந்த நோயிலிருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ நோய் குறைபாடு இருக்கிறவங்களையும் நம்ம காப்பாற்றக்கூடியது தான் புறத்தோற்ற மேம்பாட்டு இயல். இறுதி பகுதியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சூழ்நிலை மேம்பாட்டியல். இப்போது மரபு நோய்கள் வராமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டாக பார்த்தோம். மரபு நோய்கள் இருக்கிறவங்களே இனக்கூட்டத்தில் நோய்களை குணப்படுத்தல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் மூலமா காப்பாற்றுறது ரெண்டாவதாக பார்த்தோம். இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா சூழ்நிலை நல்லா இருக்கணும். அதனால் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூழ்நிலை மேம்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது யூத்தெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இனக்கூட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நிலைகளை மேம்படுத்துவதன் மூலம் மனித இனத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சூழல் மேம்பாட்டில் அவர்களுக்கு எல்லாருக்குமே இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல உணவு, மாசற்ற சுற்றுச்சூழல் நிலைகள், சிறந்த கல்வி, போதுமான மருத்துவ வசதிகளை அளிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை அடைய முடியும். இதோட இந்த பாடம் நமக்கு முடிவடைகிறது. சில மரபியல் கேள்விகள், எளிமையான மரபியல் கேள்விகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எல்லா கேள்விகளும் பார்க்க போகிறதில்ல. இது நம்ம நீட் பகுதிக்கும் சரி பொதுத் தேர்வுக்கும் சரி இந்த கேள்விகள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த கேள்விகள் அறிவு சார்ந்த கேள்விகள் வரும்போது நம்ம மனப்பாடம் பண்ணுறதை விட அந்த கேள்விகளை 1க்கு 2 முறை 4 முறை படித்தாலே அந்த கேள்விகள்லேயே நமக்கு விடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டாக கொடுக்குறேன். இப்போ முதல் கேள்வியை நீங்கள் கவனித்து பாருங்கள். கீழ்காணும் மரபுக்கால் வழித்தொடர் அதனை கவனித்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு கேள்வி. அதில் பாருங்கள், அந்த தந்தை தாய் அவர்களுடைய திருமணத்தில் 4 குழந்தைகள் காமிச்சிருக்காங்க. முதல் குழந்தை, 2ஆம் குழந்தை, 3ஆம் குழந்தை, 4ஆம் குழந்தை, 4 குழந்தைகள் காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் குழந்தை இயல்பான குழந்தை, 2ஆம் குழந்தை இயல்பான குழந்தை, 3ஆவது குழந்தை அல்பினோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, 4ஆவது குழந்தை இயல்பான குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது உடல் குரோமோசோம் சார்ந்த மரபு நோய் அப்படின்னு தெரியுது இல்லைங்களா? அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல் கேள்வியில் பாருங்கள், இயல்பான பண்புக்கு கேபிட்டல் ஏ அல்லீலும் அல்பினோ நோயிற்கு ஸ்மால் ஏ அல்லீலும் என கொண்டால் தாய் தந்தை இருவரின் மரபு பண்புகள் எவ்வாறு இருக்கும் முறையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும், தாய் தந்தை இயல்பான அது கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகளில் 1, 2, 4ஆவது குழந்தை இயல்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதை வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 பெற்றோருமே வேறுபட்ட இன செல்கள் அல்லது உடல் குரோமோசோம்களை கொண்டிருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் யார் வருவாங்க அப்படின்னா தாயும் சரி தந்தையும் சரி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, தந்தையும் சரி தாயும் சரி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, அந்த பண்புகள் இருந்தால்தான் இந்த கீழே இருக்கக்கூடிய பண்புகள் முதல் தலைமுறையில் இந்த பண்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 2வது ஆப்ஷன் பாருங்கள், கேபிட்டல் ஏ மற்றும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பண்புகள் வரும்போது இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் அந்த நோய் குறியீடு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போது அந்த இதுவும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதே தான் 3ஆவது ஆப்ஷனும். ஆனால் அதையே தாய் தந்தைக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க.
இப்போ 4வது ஆப்ஷனில் இந்த நோய் குறியீடு வெளியில் தெரியுமா அப்படின்னா தெரியும். ஆனால் 4 குழந்தைகளில் 2 குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த கேள்விக்கு உண்டான மிகச்சரியான விடை ஏ விடை, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ மற்றும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, தாய் தந்தை இருவருக்குமே. அதே படத்தில் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த பெற்றோரின் 5ஆம் குழந்தை அல்பினோ நோய் பாதிப்பதற்கான வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு இனசெல் உருவாகும் போது அந்த இனசெல் 4 விதமான நிகழ்தகவை நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இனசெல்ல உருவாகும் போது 4 விதமான நிகழ்தகவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை இயல்பாகவும் பிறக்கலாம் அல்லது நோயுடனும் பிறக்கலாம். ஆனால் அந்த ஸ்மால் ஏ அப்படிங்கக்கூடிய பண்புகள் 4ல் 1 தான் கிடைக்கும். அப்போது இந்த விடையில் பார்த்தோம் அப்படின்னா 4வது விடை டி 1:4 அந்த விடைக்கு தான் நமக்கு இந்த விடை கிடைக்கும். இதை நம்ம இந்த கேள்வியை படித்து இது பண்ணாலே நமக்கு போதும். இதற்காக நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி அறிவு சார்ந்த கேள்விகள் நம்முடைய அறிவுக்கு தான் நம்ம வேலை கொடுக்குறோமே ஒழிய மனப்பாடம் பண்ணி நம்ம நேரத்தை வீண்மடிக்க வேண்டியதில்லை. இப்போ அடுத்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு இயல்பான பெண், நிறக்குருடு ஆண் இவர்களிடையிலான திருமணத்தில் உருவாகும் முதல் தலைமுறை மகன்களில், ஆண் மகன்களில் நிறக்குருடு ஆண் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம நிறக்குருடு படிக்கும் போது நம்ம உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட் போட்டு காமிச்சிருப்போம். ஒரு இயல்பான பெண் அப்படின்னும் போது இந்த நிறக்குருடு அப்படிங்கிறது எக்ஸ் சார்ந்த நோய் மரபு குறியீடு. அந்த இதில் பெண் மற்றும் முதல் தலைமுறையில் எப்பயுமே பெண்கள் கடத்திகளாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது ஆண்கள், அந்த ஒரு இயல்பான பெண் அப்புறம் நிறக்குருடு ஆண், நிறக்குருடு ஆண் அந்த முதல் தலைமுறையில் உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் தலைமுறையில் ஆண்கள் ஒய் குரோமோசோமை மட்டுமே கொடுப்பதால் முதல் தலைமுறையில் ஆண்கள் கண்டிப்பாக நோயிட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஃப்ளோ சார்ட்டில் நம்ம சுலபமான ஒரு விஷயந்தான். அதனால தான் இந்த விகிதம் எங்கேயுமே வராது. இந்த கேள்வி, இதே கேள்வியை நம்ம கொஞ்சம் மாத்திரம். அடுத்த கேள்வியை பாருங்கள், ஒரு நிறக்குருடு பெண் இயல்பான ஆண் இடையிலான திருமணத்தில், அதை அப்படியே நம்ம திருப்பி போடுறோம், உருவாகும் முதல் தலைமுறையின் மகன்களில் நிறக்குருடு ஆண் விகிதம் என்னவாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறக்குருடு பெண் தான் முதல் தலைமுறை ஆண்களுக்கு அனைத்து எக்ஸ் குரோமோசோம், ஒரே எக்ஸ் குரோமோசோம் வேணும். அந்த எக்ஸ் குரோமோசோமை பெண்ணிலிருந்து மட்டுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு முதல் தலைமுறையில் 4 வாய்ப்புகள் உள்ளன. நம்ம போன கேள்வியிலே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு இனசெல் உருவாகும் போது 4 வாய்ப்புகள் உருவாகும். அப்போது முதல் 2 பெண்ணாக இருக்கலாம் அல்லது அடுத்த 2 ஆணாக இருக்கலாம். உருவாகக்கூடிய அனைத்து ஆண்களுமே கண்டிப்பாக நிறக்குருடாக இருப்பார்கள். அப்போது அந்த ஆண் குழந்தைன்னு பிறந்தால் 100% அவர்களுக்கு என்னவாகத்தான் இருக்கும், நிறக்குருடாக மட்டும்தான் இருக்கும். அதே அவர்களுக்கு வரக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக 100% கடத்திகளாக மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம இந்த விளக்கத்தில் பார்க்குறோம். இதே அடுத்த கேள்வி நம்ம போனோம் அப்படின்னா, இந்த கேள்வி நம்ம மரபுக்கால் வழித்தொடர் ஆய்வில் பார்க்க வேண்டிய கேள்வி. அந்த தலைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்வி ஒரே ஒரு தலைமுறை தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தாய் ஒரு தந்தை, அவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் கொடுத்துருக்குறாங்க. அந்த உங்களுக்கு தெரியும், கட்டம் போட்டோம்னா தந்தை, வட்டம் போட்டோம்னா தாய். அது முதல்ல மகள் எந்த இதுவும் அந்த கட்டம் வட்டங்களில் எந்த நிறமும் நிரப்பப்படவில்லை என்றால் அவர்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். தந்தை தாய் ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக இருக்குது. ஆனால் மகன், 2வது மகன், முதல் தலைமுறையில் 2வது மகன் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டத்தில் வண்ணங்கள் நிரப்பி இருக்குது. இப்போ கேள்வியை பாருங்கள், கீழ்கண்ட மரபு குறியீட்டு படத்தில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் திடீர் மாற்றம் ஏற்பட்டு உள்ளது, எந்த நபருக்கு ஏற்பட்டு உள்ளது என குறிப்பிடுக. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த தாயும் சரி தந்தையும் சரி இயல்பாக இருக்கிறாங்க. ஆனால் இனசெல் உருவாகும் போது மட்டும்தான் அந்த குரோமோசோமில், அதுவும் எக்ஸ் குரோமோசோமில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி கேள்வியில் பார்த்தோம், ஒரு தலைமுறையில் ஆண் உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸை யார் தான் கொடுத்துருப்பாங்க, தாய் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த படத்தில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த பெண்ணுக்கு நோய் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த 2 எக்ஸ் குரோமோசோம் தாய் மற்றும் தந்தையால் பகிரப்படும்.
ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டது யார் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, அந்த மகன் மட்டும்தான் கட்டத்தில் வண்ணங்கள் முழுவதும் நிரப்பப்பட்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த மகன் வந்து எக்ஸ் குரோமோசோம் வந்து கண்டிப்பாக தாயிடமிருந்து தான் பெற்றிருப்பான். அதனால் இந்த எக்ஸ் குரோமோசோம் யாரினுடைய குரோமோசோமில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் பி, தாயில் மட்டுமே ஏற்பட்டிருக்க முடியும், வேறு எதுலேயுமே ஏற்பட்டிருக்க முடியாது. இதுதான் வந்து இந்த இயல்பான கேள்விகளை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீட் தேர்வுலேயும் சரி பொது தேர்வுலையும் சரி நம்மளால் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். தேர்வு பகுதியிலையும் சரி அல்லது நீட் பகுதியிலையும் சரி மிக முக்கியமான பாடம். தேர்வு பகுதிகளில் நம்ம கேரியோடைப்பிங்கினுடைய பயன்கள் அல்லது நிறக்கூறுடை பற்றி கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகிறது. மனிதர்களின் பால் நிர்ணயம், பழப்பூச்சிகளில் பால் நிர்ணயம் அல்லது பால் நிர்ணயத்தின் வகைகள், இதுவும் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் கேள்விகளில் அடிக்கடி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக வருகிறது. அப்புறம் 5 மதிப்பெண் பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோய் குறியீடுகள், அதனுடைய அறிகுறிகள், நம்ம ஜீன் நோய் குறியீடுகள் பார்த்தோம், குரோமோசோம் நோய் குறியீடுகள் பார்த்தோம். அந்த ஒரு நோய் அல்லது 2 நோய்களை வந்து 5 மதிப்பெண் கேள்வி அல்லது 3 மதிப்பெண் கேள்விகளில் சுலபமாக நம்ம ஈஸியாக எழுதக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதையும் நம்ம படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி.